ஆக்சுவலி வந்து குக் வித் கோமாளில ஏன் பாதி ஷோல பாதி எபிசோட்ல இருந்து நீங்க இல்ல இனிமே நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி. வெல்கம் டு அவர் சேனல் சினிமா கொட்டாய். மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கக்கூடிய குக் வித் கோமாளி ஷோவில் மணிமேகலை அண்ட் பிரியங்கா பற்றின ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளி ஷோ 5 சீசன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 4 சீசனில் மணிமேகலை ஒரு கண்டஸ்டண்ட்டாக கோமாளியாக வந்து இருந்தாங்க. பட் இந்த 5th சீசன்லேருந்து அவங்க ஒரு ஆங்கராக வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அதே ஷோவில். ஸோ இதே 5th சீசனில் நம்மளுக்கு பிரியங்கா விஜய் டிவியிலேருந்து ஒரு ஆங்கராக இருக்கக்கூடிய பிரியங்கா வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்து குக் வித் கோமாளி 5 சீசனில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ மணிமேகலை வந்து அதில் ஆங்கராக கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங் வந்து மணிமேகலையோட ரோலான ஆங்கரிங்கில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி பிரியங்கா வந்து பேசுகிறதாகவுமே அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்திருக்கு. பட் ஆரம்பத்தில் சீரியஸாக எடுத்துக்காத மணிமேகலை போக போக ரொம்பவே அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டியை டச் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய டைமில் வந்து ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்காங்க. இதை பற்றின அவங்களோட கண்டஸ்டன்ஸ் லைக் புகழ் மற்றவங்கெல்லாம் வந்து இதை பற்றி அவங்க வந்து அவங்களோட செட்டில் அவங்க பார்த்த விஷயத்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு புகழ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியங்கா வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் மணிமேகலை கொஞ்சம் வந்து பொறுத்துட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால முடியலை. அதனால் அவங்க வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து அவங்களது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவங்க மனசு ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரி அவங்க ஆயிட்டாங்கன்றது அந்த மாதிரி புகழ் சைடில் இருந்துமே சொல்லியிருந்தாங்க. அந்த ஷோவோட ஜட்ஜான மாதம்பட்டி ரங்கராஜ் சாருமே இதை பற்றின வியூஸ் வந்து அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஜட்ஜாக நான் வந்து பிரியங்காவுக்கு வந்து ஒரு டபுள் மைண்டடான ஒரு ஆள் மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களால வந்து மற்றவங்க ஜெயிக்கிறத வந்து அவங்களால ஹாப்பியாக அந்த டைமில் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட லாஸ் வந்து அவங்களால கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியலை. அந்த டைம் வந்து அதையும் நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி டபுள் மைண்டடாக இருக்காங்க. பட் மணிமேகலை வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க 100% பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஒரு லீடிங்கான ஒரு ஆங்கர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரியங்கா வந்து நம்ம மணிமேகலையோட ஜாபில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டேட்யூ மக்களே, இது பற்றி நம்மளுக்கு இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது, செட்டில் ஆக்சுவலி என்ன நடந்தது, என்ன வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க, எப்படி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றி நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.